கிரியேட்டர்ஸ், இன்னைக்கு வீடியோ ஷார்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. நீங்கள் லாங் ஃபார்ம் வீடியோ போடாமல் வெரி ஷார்ட் வீடியோ மட்டும் போடுற கிரியேட்டராக இருந்தால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி, சுஜி என்னோட சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு, க்ரைட்டீரியாவும் மீட் பண்ணிட்டேன், ஆனால் ஏன் இன்னும் மானிட்டைசேஷன் பட்டன் எனேபிள் ஆகலை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நிறைய பேர் நினைக்கிறது என்ன அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாலே எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு. அதுதான் இல்லை. யூடியூபோட முக்கியமான சில ரூல்ஸை பற்றி யாருமே வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸோட மானிட்டைசேஷன் ரூல்ஸை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா மானிட்டைசேஷன் இல்லாமல் நம்ம போடுற உழைப்பு வீந்தாங்க. ஓகே, இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே தான் இதை நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம லாஜிக்கை புரிஞ்சுக்கணும். யூடியூபோட வீடியோ அப்லோட் பண்ண 2 வழி நமக்கு இருக்குது. அதில் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங் வீடியோஸ். இதில் 365 டேஸில் 4000 பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் வேணும் மானிட்டைசேஷன் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இதே நீங்கள் ஷார்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இதில் நீங்கள் 90 டேஸில் 10 மில்லியன் வியூஸ் வேணும் மானிட்டைசேஷன் பண்ண. நிறைய கிரியேட்டர்ஸ் தப்பு பண்ணுறது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க லாங் வீடியோவோட வாட்ச் டைமையும் ஷார்ட் வீடியோவையும் மிக்ஸ் பண்ணி கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. உங்கள் பப்ளிக் லாங் வீடியோஸ் வாட்ச் டைம் தான் மானிட்டைசேஷனுக்கு சேரும். நீங்கள் ஒரு வீடியோவை அன்லிஸ்ட் பண்ணாலும் இல்லை நீங்கள் ப்ரைவேட்டில் வச்சுருந்தாலும் அந்த வாட்ச் டைமை யூடியூப் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இது பல கிரியேட்டர்ஸுக்கு தெரியும், இன்னும் சில கிரியேட்டர்ஸ்க்கு தெரியாமல் தான் இருக்குது. ஆனால் அடுத்து வர போகிறது தாங்க பலருக்கும் தெரியாத விஷயம். அதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஷார்ட் கிரியேட்டர்ஸ்க்கு இருக்கிற பெரிய சிக்கல்களை பார்ப்போம். யூடியூப் லாஸ்ட் 90 டேஸ்ன்னு சொல்கிறது பெர்மனன்ட் டைம் இல்லை, அது மூவிங் விண்டோ. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்னைக்கு டேட்டில் இருந்து லாஸ்ட் 90 டேஸ் வரை தான் யூடியூப் அதை கவுண்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் 4 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது 120 டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோ 5 மில்லியன் வியூஸ் போயிருந்தாலும் இன்னைக்கு கணக்கு பார்க்கும்போது அந்த வியூஸ் எக்ஸ்பைரி ஆயிரும். அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதனால தான் நிறைய பேருக்கு வியூ கிராஃப் மேலே போகும், ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா வியூஸ் மைனஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் லைஃப் டைம் வியூஸை பார்க்கக்கூடாது, லாஸ்ட் 90 டேஸ் கிராஃபை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். இதை புரியாம தான் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன் வியூஸ் ஏன் குறையுது அப்படின்னு புரிஞ்சுக்காம கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இனிமேல் நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்னொரு முக்கியமான பாயிண்ட்ஸ்க்கு நம்ம வருவோம். சில கிரியேட்டர்ஸ் வியூஸ் வர வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ், அதாவது யூடியூப் ஆட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஷார்ட் வீடியோவை காசு கொடுத்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணி அது மூலயமா உங்களுக்கு 1 மில்லியன் வியூஸ் வந்தாலும் அந்த வியூஸை யூடியூப் மானிட்டைசேஷனுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. யூடியூபோட வேலிட் பப்ளிக் வியூ பாலிசியை கிளியராகவே அவங்க இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பெய்ட் ஆட் வியூஸ் கவுண்ட் ஆகாது. டெலிட்டட் வீடியோஸ், நீங்கள் ஒரு வீடியோ போட்டு அதை டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க வியூஸ் இருக்குல்ல, அது டேஷ்போர்டில் இருந்து ரிமூவ் ஆகிடும். தென் தேர்ட், ஷார்ட்ஸ் ஃபீட் ஆர்கானிக் வியூஸ். இது மட்டும்தாங்க மானிட்டைசேஷனுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. நிறைய பேர், சுஜி என்னோட சேனலில் டோட்டல் வியூஸ் 15 மில்லியன்னு காட்டுது, ஆனால் மானிட்டைசேஷன் பேஜில் 8 மில்லியன் தான் காட்டுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆட்ஸ் மூலியமாக நீங்கள் எடுத்த வியூஸை யூடியூப் ஃபில்ட்ரு பண்ணி ரிமைனிங்கை தான் அதில் காட்டுவாங்க. ஸோ மானிட்டைசேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆர்கானிக் ரீச் மட்டும்தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, செக் பண்ணுங்கள் உங்கள் வியூஸ் ஆர்கானிக்காக வந்துச்சா இல்லை ஆட்ஸ் மூலயமா வந்துச்சா அப்படின்னு. செகண்ட், உங்கள் வீடியோலாம் பப்ளிக்கில் நீங்கள் வைங்க, டெலிட் பண்ணாதீங்க. தேர்ட், லாஸ்ட் 90 டேஸில் 10 மில்லியன் வியூஸ் வந்தால் மட்டும்தான் நீங்கள் இதில் அப்ளை பண்ண முடியும்.
ஸோ யூடியூபோட இந்த ஹிடன் ரூல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் எப்பயுமே யூடியூப் ஃபேக்டை மட்டும்தான் பேசுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கிரியேட்டர் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.